பாம்புன்னு சொல்ற அளவுக்கு என்ன இருக்கு? வெறும் நடிக்குது. பாம்புன்னு சொல்கிற அளவுக்கு வேற என்ன இருக்கும்? விஷம் தான் இருக்கும். சாண்ட்ரா உள்ளே வந்தப்ப நல்லா தான் இருந்தாங்க. பாரு கூட சேர்ந்தாங்க, பாபுவாக மாறிட்டாங்க. அதாங்க ஸ்னேக் பாபு. விஷம் 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 அப்படின்னு சொல்கிற மாதிரி உடம்பு பூரா விஷம், வாயை திறந்தாலே விஷம். இதை சிம்பாலிக்காக பிக் பாஸ் எடிட்டரே சொல்கிறாரு. உள்ளே வாங்க பார்க்கலாம். என்னை பத்தி பேசுனாங்களே அதுதான் சாண்ட்ராவா? இல்லனா நான் போகும்போது என்ன கட்டு பிடிச்சி அழுதாங்களே அதுதான் சாண்ட்ரா? ரெண்டுமே சாண்ட்ரா தாங்க. அன்னியன் படம் பார்த்ததுல டக்கு டக்குன்னு மாறுவார்ல, அந்த மாதிரி தான் அவங்களும். இது ரெண்டில் எதிரா சாண்ட்ரான்னு அவங்க கேட்கும்போது எடிட்டர் பாருங்க ஸ்னேக்கை காட்டுறாரு. ரம்யாவை தான் சாண்ட்ரா பாம்புன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே பாம்பா இருந்து பாய்சனை கேட்கறது நம்ம சாண்ட்ரா தான். ஆனால் உள்ள வந்தவங்களாம் அடிக்கிற அடியில் பாய்சன் சாண்ட்ராவுக்கே ஒரு பாயசத்தை போட்டுருவாங்க போல. நடிப்பாங்கன்னு வச்சுக்கோ. இப்ப எல்லாரும் சீரியஸ்லி அதுதான் பண்றேன். நிஜமாவே நான் நடிக்கிறேனே வச்சுக்கோன்றாங்க. நீ சீரியஸ்லி அதானே பண்ணுற, என்னத்தை வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி வேகமாக ஏஞ்சி போகிறாங்க ரம்யா. இதை பார்க்கும்போது நமக்கே சரி போதும்பா விட்டுருங்கப்பான்ற மாதிரி இருக்கு. ஆனால் பிரஜன் நிலைமையை நினச்சா கொஞ்சம் பாவமாக தான் இருக்குல்ல. இப்போ கூட வெளியே சாண்ட்ரா ஃபீல் பண்ணி விக்ரம் கிட்ட எனக்கு அழுவ கூட பயமாக இருக்குது, எல்லாரும் என்ன நடிக்கிறேனே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அவன் நானே அவாய்ட் பண்ணி போனாலும் அது போய் எல்லாருக்கிட்டையும் என்ன உட்காந்து நான் நடிக்கிறேன்னு சொல்லி காட்டிட்டு இருக்கா. எனக்கு எப்படா இந்த டேஸ் முடிஞ்சு நான் வெளியே போவோன்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிருக்காங்க. நீ நடிச்சிட்டு தான் இருக்க, நீ நடிக்காமலையா இருக்க? நான் வீடியோல பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்? அது கஷ்டம் தான் ரம்யா, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க பாம்பாக இருந்துக்கிட்டு உங்களை போய் பாம்புன்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து தாங்க முடியாது தான். என்ன பண்ணுறது, சேர்க்க சரியில்லையே. வந்ததுக்கப்புறம் பாரு கூட சேர்ந்துட்டாங்க. அப்புறம் வன்மம் விஷம் கேட்கறது, பின்னாடி போய் பேக் பைட்டிங் பண்ணுறதெல்லாம் அப்புறம் அவங்களுக்கும் தான் வரும். நம்ப மாட்டேன்னு சொல்லி பாம்புனா என்ன அர்த்தம்? பாம்புனா என்ன அர்த்தம்? பாம்புனா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இந்த வயிற்றை வச்சே வளைஞ்சு ஊர்ந்து போகும். அது கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கும் ஊன்னு சங்கு ஊதிடுவாங்க. அந்த மாதிரி உடம்புல வாயை திறந்தாலே விஷம், அதுதாங்க பாம்பும்பாங்க. நீ என்ன போ, நான் பாம்பு, நீ என்ன அனகொண்டாவா? அலுமினிய குண்டா. உங்களை பாம்புன்னு சொல்லிட்டு போனால் நான் இல்லை நீ தாண்டி பாம்புன்னு சொல்லிட்டு போங்க. அதுக்கு எதுக்கு அனகொண்டான்னு சொல்லி விஷால் பேரெல்லாம் இழுக்கிறீங்க? பாவம் அவரே இப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கல்யாணத்துக்குலாம் ரெடி பண்ணிருக்காரு. போதும்பா ஆஃப் பண்ணிக்கலாமான்னு கேட்குற மாதிரி இந்த பாம்பை பார்த்தா எனக்கே பாவமாக இருக்குது. உங்களுக்கும் அப்படி இருக்கா? இல்லை இன்னும் வச்சு செய்யணுன்ற மாதிரி தோணுதான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.